கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்திருக்கிறது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் கள்ளச்சாராயம் சாவு 7ஆக அதிகரித்திருக்கிறது. இது பேர் அதிர்ச்சியையும் தாக்கத்தையும் தமிழக மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சிவபிரகாஷ் நம்முடன் இணைகிறார். அதாவது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிர் இழந்தவர்கள் எண்ணிக்கை 5 பேர் என்பதிலிருந்து தற்போது அதிர்ச்சி தகவலாக 7 பேர் பலியாகி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. உங்களின் கள நிலவரம் என்ன நடக்கிறது, விரிவாக சொல்லுங்கள். வணக்கம் மோகன்ராஜ். கள்ளக்குறிச்சி அடுத்த கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து ஏற்கனவே 5 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடர்ந்து கள்ளச்சாராயம் குடித்து அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது வரை கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அதாவது 52 பேர் வரை அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த 52 பேர்களில் 18 பேர் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கும், விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும், சேலம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்ட வண்ணம் இருந்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது 5 பேர் இறந்திருந்த நிலையில் தற்போது கூடுதலாக 2 பேர் இறந்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி உள்ளது. இதனால் இந்த பகுதி முழுவதும் தற்போது பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த கள்ளச்சாராய குடித்து அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எவ்வளவோ என்று தெரிந்தும் இதனை குறைந்த விலையில் விற்பனை செய்யக்கூடிய நபர்கள் அதனை காசுக்காக அதில் ஏதேதோ கலந்து விற்பனை செய்வதை அதை வேணுமென்றே வாங்கி குடிக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இங்கு இந்த பகுதியில் இருப்பவர்கள் இருப்பதால் ஒரே நாளில் நேற்று இரவு வாங்கி குடித்தவர்கள் இன்று காலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழப்பு சம்பவம் தொடர்ந்து வருகிறது. அதே போன்று இன்று காலையில் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் அந்த கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்து தொடர்ந்து கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த தீவிர சிகிச்சையில் மேலும் பலனளிக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய நிலையில் அவர்கள் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை, விழுப்புரம், சேலம் ஆகிய மருத்துவமனைகளுக்கு அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த கள்ளச்சாராயத்தினால் உயிரிழந்த சம்பவம் தற்போது 7 பேர் கடந்துள்ள நிலையில் இது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு சம்பவமாக மாறியுள்ளது. மோகன்ராஜ், நீங்க சொன்னது உண்மைதான். தமிழகத்தையே பெரும் பரபரப்புக்கு உள்ளாக்கி இருக்கும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய பலி எண்ணிக்கை 7ஆக உயர்ந்திருக்கிறது என்ற தற்போதைய தகவலுக்கு நன்றி.